ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்ரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னா டாக்டர் தீபா அருளாளன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். பொதுவாவே நிறைய பயிற்சிகள் இருந்தாலும் சனி பயிற்சி வந்தாலே போதும் எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ என்ன ஆக போதோ நம்ம ராசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பயம் ஏன்னு நினைக்கிறீங்க மேம்? சனி பயிற்சி வந்தாலே பொதுவா சனி நீதிமான்மா, ரொம்ப உண்மையா, ரொம்ப கரெக்டா, ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கவங்களை பார்த்தா நிறைய பேருக்கு பயம் இருக்கதான் செய்யும். மனுஷால பார்த்தாலே அப்படி. இப்ப சனீஸ்வரன் அப்படின்னும் போது ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம். அவனுக்கு கரிசனம் எல்லாம் கிடையாது. யாரா இருந்தாலும் சரி, என் வீட்லயே ஒரு மெம்பரா இருந்தாலும் உனக்கு உரிய காலம் நான் பீடிக்கணும் அப்படின்னு போது பீடிச்சு அதுக்கான பலன்களை அவர் கொடுப்பார். நல்ல பலன்கள் அப்படின்னா எல்லாரும் குறை வைக்காம அதை கம்ப்ளீட்டா கொடுத்துருவார். புரியுதுங்களா? கெட்ட பலன்கள் அப்படின்னாலும் மிச்சம் சொச்சம் வைக்க மாட்டார், கரெக்டா கொடுத்துருவார். தர்ம கர்மாதிபன் மாமன். அதனால பாம்புன்னா படையே நடுங்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? சனீஸ்வரனா உலகமே நடுங்கும். ஒன்னும் இல்ல, இப்ப 6/3/2026 சனி பயிற்சி இல்லைங்களா? வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் நம்ம திருநள்ளாறு பக்கம் கூட நம்மளால போக முடியாது. அது பாத்தீங்கன்னா ஒரு முறை நாங்க அந்த சனி பயிற்சி கிட்ட போயிட்டோம். எங்கன்னா ஒரு 10 தெரு பாத்தீங்கன்னா லைன் நிக்குதுமா, பார்க்க முடியல அவரு. ஏன்னா அந்த அளவுக்கு மக்களுக்கு பயம். யாருக்கெல்லாம் சனி நல்லாலையும் அவங்களும் அங்க போய் அன்னைக்கு சனீஸ்வரனை பாத்துருவாங்க. கரெக்டா என்னன்னா சனீஸ்வரனை பாக்குறத விட தர்பாரண்யேஸ்வரரை பாக்கணும். அங்க போய் பார்த்துட்டு வரணும். நிறைய மக்கள் இப்ப என்ன பண்றாங்க, நேரா போறாங்க, சனி பகவானை பாத்துடுறாங்க, வந்துடுறாங்க. ஆனா தர்பாரண்யேஸ்வரை பாக்கணும், அம்பிகைய பாக்கணும், அதுக்கப்புறம் சனீஸ்வரனை வழிபாடு பண்ணிட்டு அந்த பலன் முழுதும் பலன் கிடைக்கும். ஆமா, கண்டிப்பா. இப்போ இந்த சனி பயிற்சி வந்ததுனால ஒவ்வொரு ராசிகளுக்கும் இந்த பயிற்சி என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்குது அப்படின்னு பாக்கலாம. முதல்ல மேஷராசிக்காரர்கள், மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி வந்ததுனால என்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்கு? சனி பகவான் பாத்தீங்கன்னா கும்பத்துல இருந்து மீனத்துல பயிற்சி ஆகி இருக்காரு. 6/3/2026. இந்த மீனம் மேஷத்துக்கு என்ன பாவம் அப்படின்னா 12ஆம் பாவம். 12ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க, அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானம்பாங்க. அங்க சனி பகவான் அமர்றது மேஷத்துக்கு 7 நாட்டு சனிமா. 7 நாட்டு சனியின் போது ஐயோ லிட்டரலி நான் அவுட் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா சனியை பத்தி நம்ம பயப்படணும்ன்ற அவசியமே இல்லை. நீ ரொம்ப பர்ஃபெக்டா இருக்க, நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு இருக்க, யாருக்கும் துரோகம் பண்றது இல்ல, யாரையும் கெடுக்கிறது இல்ல, யாரோட காசுக்கும் ஆசைப்படுறது இல்ல. இதெல்லாம் மேஷத்துக்கு இன்பில்டாவே இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் உண்டு. பட் எல்லா ராசிகள்லயும் 90% நல்லது இருக்குனால 10% கொஞ்சம் இருக்கதான் செய்யும். அதாவது 10% பர்சனாலிட்டிஸ் மேஷமா இருந்தாலும் அவங்க சுய ஜாதகத்துல கிரகங்கள் சரியா இல்ல அப்படின் போது அவங்களுக்கு சில குக்கட் கேரக்டர்ஸ் அப்படின்றது இருக்கலாம். பட் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் 7 நாட்டு சனியை வச்சு கம்ப்ளீட்டா பயப்படணும்ன்ற அவசியமே இல்லம்மா. ரீசன் என்ன அப்படின்னா மேஷம் எல்லாருக்கும் சனி ஒரே மாதிரி பலனை கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். பொதுவா பாருங்கம்மா, சனி பகவான் ஒரு ராசியில இருந்து திருப்பி அந்த ராசிலேயே சஞ்சாரம் பண்றதுக்கு 29 ஆண்டுகள் தேவைப்படுது. அப்ப திருப்பி பாத்தீங்கன்னா இப்ப வாழ்க்கையில மேஷராசி என்பர்கள் ரொம்ப இளம் வயசு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். லைஃப்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 7 நாட்டு சனி வருது. கண்டிப்பா அவங்களுக்கு படிப்பினைகள், சோதனைகள், வேதனைகள், இன்னல்கள், இடையூறுகள் எல்லாமே உண்டு. பெருசா பயந்துக்க வேண்டாம். ரொம்ப சிம்பிள். ஒரு காலேஜ் படிக்கிற பையனா இருப்பான். காலேஜ் படிக்கும் போது அம்மா பார்த்து தோசை சுட்டு கொடுத்துருப்பாங்க. கடைசி வயசு சாப்பிடும் போது அம்மா சூடா கொண்டு தோசை கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? நீ என்னத்த தோசை சுடுற, சட்னி நல்லா இல்ல, பொடி நல்லா இல்ல, இது நல்லா இல்ல, அந்த தோசையை தூக்கி வீசாட்டி என்ன, அந்த தோசையை தூக்கி வீசாட்டி இருப்பாங்க. அம்மா மனசை காயப்படுத்தி இருப்பாங்க. அதுக்கு மேல நீ எல்லாம் போய் மாஸ்டர் செஃப்ல கலந்துக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஏளனமா கிண்டலா கேலியா எல்லாம் பேசியிருப்பாங்க. அப்படிப்பட்ட பசங்க இப்ப ஆபீஸ் போய் வேலை செய்யறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அங்க கேன்டீன்ல சாப்பாடு கொடுக்குறான். ஒரு காஞ்சி போன தோசை குடுப்பாங்க. அந்த தோசையை சாப்பிடும் போது அம்மானோட ஞாபகம். அப்ப எவ்வளவு நல்லா சமைச்சு போட்டாங்க. அப்ப அம்மானா யாரு, அம்மானோட மரியாதை என்ன உனக்கு புரிய வைப்போம். இப்படிதான் சனி. ஆனா அதை சாப்பிடுறது எவ்வளவு கஷ்டப்படணும். நல்ல சுகமா இருந்த பையன் ஏதோ ஒரு கஷ்டப்படுறான். கஷ்டப்பட்டு அந்த சுகத்தினோட அருமையை புரிஞ்சுக்கிறான். புரியுதுங்களா? இந்த மாதிரி ரொம்ப இளம் வயசு மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரி நிறைய படிப்பினைகளை கொடுப்போம். இதுதான் வாழ்க்கை, இதுதான் யதார்த்தம். நீ புரிஞ்சுக்கோ. பெத்த தாயை நீ இவ்வளவு மனசு நோகடிச்சல, உன் மனசை இவ்வளவு கஷ்டப்படுத்துப்பார். இப்ப மத்தவங்க மனசை காயப்படுத்த கூடாது, நீ தெரிஞ்சுக்கணும். அப்ப இது நல்லது தானமா. அப்ப சின்ன வயசு பிள்ளைங்களுக்கு வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 7 நாட்டு சனி அப்படின்னா கண்டிப்பா நிறைய படிப்பினைகள் அப்படின்றது உண்டு. இந்த மாதிரி விஷயங்கள் அது நல்லது அப்படின்லாம். இப்ப மத்தியம வயசு பர்சனாலிட்டிஸ் 30+ இருக்காங்க, 40 கிட்ட இருக்காங்க. வாழ்க்கையில செகண்ட் ரவுண்ட் 7 நாட்டு சனி வருது அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா. அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு முறை சனி பகவான் அவங்க வாழ்க்கையில வந்துட்டாரு. அவங்களை சிற்பமா செதுக்கிட்டாரு. திருப்பி அவங்களை செதுக்கிறதுக்கு ஒன்னும் இல்லை. அப்ப அவங்களுக்கு பெருசா எந்த இடையூறும் கிடையாது. இவங்க எந்த அளவுக்கு ஓடுறாங்களோ டெஸ்டினி அடைஞ்சிடுவாங்க. நீ என்ன சாதிக்கணும்னு நினைக்கிற, நீ பாட்டு வேலையை செய், சின்சியரா செய், டெடிகேட்டடா ஹார்ட் ஒர்க் பண்ணு, கண்டிப்பா சக்சஸ் ஆயிடுவ. ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் அப்படின்றத வச்சுக்கோ. இப்ப 60+ 70+ இருக்கு. அப்ப உங்களுக்கு வாழ்க்கையில தேர்ட் ரவுண்ட் 7 நாட்டு சனி வருது. அதை என்ன சொல்லுவாங்கன்னா இப்ப மத்தியம வயசு வரவங்களுக்கு பொங்கு சனின்பாங்க. இப்ப
ரொம்ப வந்து எல்டர்லி பர்சன்ஸ்க்கு தங்கு சனி அப்படிம்பாங்க. தங்கு சனி அப்படின்னா ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வேணும். ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. பொதுவா மேஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 மற்றும் 11 அதிபன். இவங்க அதாவது 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், ஜீவனஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் 12ஆம் பாவத்துல போய் உட்காரும் போது இந்த மாதிரி நீ என்ன வயசுல இருக்க அதை பொறுத்து உன்னோட வாழ்க்கையை நீயே முடிவு பண்ணிக்கோ, உன்னோட குணாதிசயங்களை நீயே மாத்திக்கோ, அந்த மாதிரி தான். கண்டிப்பா மேம். இப்போ இந்த சனிப்பெயர்ச்சி காலங்கள்ல தொழில் பண்றவங்களுக்கு எப்படி இருக்கும் மேம்? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் அதிபன் 12ஆம் பாவம் போய் உட்காரும் போது 7 நாட்டு சனியா வரும்போது நீ 100 ரூபாய்க்கு வேலை செய்யற அப்படின்னா நான் உனக்கு 80 ரூபாய் கொடுப்பேன், 20 ரூபாய் கொடுக்க மாட்டேன். நியாயமா நீ 100 ரூபாய்க்கு வேலை செய்யணும், நான் 100 ரூபாய் கொடுப்பேன். சனியனோட குணாதிசயம் அது. ஆனா நான் உனக்கு எடுக்கணும்னு முடிவோட இருக்கேன். அப்ப நீ 100 ரூபாய்க்கு வேலை செஞ்சா நான் 80 ரூபாய் தான் கொடுப்பேன். நீ என்ன யோசிப்ப, அவன் 100 ரூபாய்க்கு வேலை செஞ்சு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறான், நான் 80 ரூபாய்க்கு என்னத்துக்கு சம்பாதிக்கணும், எனக்கு இந்த வேலை வேணாம் அப்படின்னு நீ உட்கார்ந்துட்ட அப்படின்னா உன்னை நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரே முட்டை 0 ஆக்கிடுவேன். அப்ப உன்னோட கேரக்டர் என்ன, நீ திருப்பி திருப்பி முயற்சி பண்றியா? நம்ம ஹியூமன்ஸ்க்கு எப்படி சைக்காலஜி இருக்கோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிளானட்ஸ்க்கும் சைக்காலஜி இருக்கு. சனியினோட சைக்காலஜி என்ன அப்படின்னா நல்ல ஹார்ட் ஒர்க் பண்றவங்கள சனிக்கு ரொம்ப பிடிக்கும். புரியுதுங்க? இப்ப நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட் போடுவாங்க, சனியினோட சைக்காலஜி எல்லாம் இந்த அம்மாக்கு தெரியுது அப்படின்னு. புரியுதம்மா? அது வந்து பாத்தீங்கன்னா இது சைக்கோ அஸ்ட்ராலஜி அப்படி, ஆஸ்ட்ரோ சைக்காலஜி, சைக்கோ அஸ்ட்ராலஜி, அதே மாதிரி மெடிக்கல் அஸ்ட்ராலஜி, ஆஸ்ட்ரோமெடிக்கோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கதான் செய்யுது. அப்ப ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு குணாதிசயங்கள், ஒரு பிரீத்தி பரிகாரங்கள், ஒரு கடவுள் அவங்களோட இஷ்ட தெய்வம் இந்த மாதிரி இருக்குமா. அப்ப சனிக்கு ரொம்ப சிம்பிள், நீ தொழில்ல லாபம் கம்மி வருது அப்படின்னாலும் நீ பாட்டுன்னு உழைக்கணும். 100 ரூபாய் வர வேண்டிய இடத்துல 80 ரூபாய் தான் வருதா, உனக்கு 100 ரூபாய் வேணுமா, நீ 130 ரூபாய்க்கு 100 ரூபாய் அங்க வந்துடும். மீதி 50 ரூபாய் உழைப்பு வீணா போயிடுமே, தோணும்ல? அது வீணாவே போகாதுமா. எப்ப சனி நல்லா வரானோ அப்ப உனக்கு மிச்சம் வைக்காம சொச்சம் வைக்காம அத்தனையும் கொடுத்துருவோம். கண்டிப்பா. சிம்பிள். இப்ப இந்த சனிப்பெயர்ச்சி காலங்கள்ல திருநங்கைகள் இருக்காங்க, திருநம்பிகள் இருக்காங்க, அவங்களுக்கும் அதோட சேர்த்து மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க, இவங்களுக்கும் எப்படி இருக்கும்? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த திருநங்கைகள் இவங்களை பத்தி எல்லாம் சொல்லணும் அப்படின்னா ஆணுமல்லாது பெண்ணுமல்லாத அர்த்தநாரீஸ்வர கோலம் கொண்டு வந்தவங்க. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈசனுடைய ஒரு அனுகிரகம் அப்படின்றது நிறையவே இருக்கு. அதனாலதான் நம்ம ஒரு நல்ல விசேஷம் அவங்களை கூப்பிடுறாங்க, அவங்க கையால சுத்தி போட சொல்றாங்க. அந்த மாதிரி சுத்தி போடுறது நல்லதுதான். இப்ப நிறைய திருநங்கைகள் வந்து பாருங்க, சில நிறையன்னு சொல்ல முடியாது, நானே ஒரு முறை ஏமாந்தோ இருக்கு. ஒரு அம்மா வந்து கப்புன்னு 3000 rupees என்கிட்ட இருந்து அடிச்சிச்சு. அந்த மாதிரி செய்யறவங்களா இருந்தா இந்த காலகட்டம் அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. செய்யறாங்க அப்படின்னா அது 1000த்துல ஒருத்தவங்கன்னு வச்சுக்கலாமேமா. நம்ம மனுஷங்கள்ல எப்படி வந்து கொஞ்சம் கேரக்டர் இதுவானவங்களும் இருக்காங்களோ அந்த மாதிரி அவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி செய்யக்கூடிய பர்சனாலிட்டிஸா இருந்தா, அவங்க மேஷமா இருந்தா இந்த காலகட்டம் அந்த மாதிரி செய்யக்கூடாது. அந்த மாதிரி மத்தவங்க காசுக்கு ஆசைப்படுறாங்க, மத்தவங்களை வந்து கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்ற பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னா சனி அவங்கள முடக்குவோம், ஹெல்த் இஷ்யூஸ கொடுத்துருவோம். பொதுவா 98% அந்த மாதிரி இல்லம்மா, 2% இருக்கவங்க மாத்திக்கணும். இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு சனிப்பெயர்ச்சினால ஏதோ ஒரு சில தாக்கங்கள் ஏற்படுது அப்படின்னு சொன்னா ஏதாவது வழிபாடுகள் பரிகாரங்கள் இருக்கா மேம், கொஞ்சம் அந்த சனிப்பெயர்ச்சி காலங்கள்ல நிம்மதியா கழிக்கிறதுக்கு? கண்டிப்பாம்மா. பொதுவா வந்து பாருங்க, சனி அப்படின்னாலே முயற்சி, அதுதான் ஃபர்ஸ்ட் பரிகாரம். நீ பயங்கர முயற்சி பண்ணு, ஹார்ட் ஒர்க் பண்ணு, அது வந்து பிரதானமான பரிகாரம். நீ பாட்டுன்னு ஓட, இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நம்ம கடவுள் இல்லாம நம்ம இல்ல. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மேல ஒரு சுப்பீரியர் சோல் ஒண்ணு இருக்கு, சுப்பீரியர் எனர்ஜி ஒண்ணு இருக்கு. அத பிரபஞ்சம்னு சொல்லிக்கலாம், கடவுள்னு சொல்லிக்கலாம், என்ன வேணா சொல்லிக்கலாம். ஆனா சனி பகவான் அப்படின்னும் போதே நம்ம வந்து இந்த மேஷராசி அன்பர்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஹனுமன் சாலிசா அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குமா. ஸ்ரீ குரு சரண் சரோஜ நிஜமண்ட முகுர சுதார் பரணோம் ரகுர விமலயச்ச ஜோதாயக பலசார் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா சன்ஸ்கிருத்ல இருக்கும். சன்ஸ்கிருத் படிக்க தெரிஞ்சவங்க அந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணலாம். அதை விட உன்னதமான மந்திரம் எதுவும் கிடையாது. இல்லையா, ஹனுமனோட 108 போற்றி தமிழ்லயே அழகா ஹனுமன் மந்திரங்கள் இருக்கு, அதை பாராயணம் பண்ணலாம். யார் ஒருத்தர் ஹனுமனை வழிபாடு பண்றாங்களோ சனி பயந்து 10 அடி தள்ளி நிற்போம். சனிக்கு ஹனுமனை பார்த்தனா பயம். அப்ப சனியை நல்லிஃபை பண்ணணும், அவனை அமைதிப்படுத்தணும் அப்படின்னா நீ ஹனுமனை வழிபாடு பண்ணா போதும், அவன் அமைதியாயிடும், கவலைப்படணும்ன்றதே இல்லம்மா. கண்டிப்பா மேம். மேஷராசிக்காரர்களுக்கு நீங்க சொன்ன சனிப்பெயர்ச்சி பலன்களை கேட்டு ஓரளவுக்கு இந்த காலத்தை கடப்பாங்க அப்படிங்கறதுல டவுட் இல்ல மேம். நன்றி. நன்றி.